மிஸ்டர் சிங்காரம், என்கி பணத்தை குடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்கே குழி தோன்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. ஆமாப்பா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ புதையல் எடுக்க மாதிரி தோன்றீங்களே, என்ன எதுன்னு சொல்லக்கூடாதா? உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதையல் மாதிரி தாம்மா. கிட்டத்தட்ட 15 வருஷமா உனக்கும் அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாம பூதம் காவல் காக்குற மாதிரி இதை நான் காத்துக்கிட்டு இருக்கிறேம்மா. என்னப்பா, ஏதோ கொடை மாதிரி இருக்கு. ஆமாம்மா, குடம் தான். இதுக்குள்ள என்னப்பா வச்சிருக்கீங்க? பெருசா ஒண்ணும் இல்லாமா, 10,000 ரூபாய் பணம் இருக்குது. 10,000-ஆ? ஆமாம்மா. யோ சேட்டு, இதுல இருக்கிற பணத்தை அடியா. லட்சுமி, வா அண்ணன் பிறந்தப்ப அவன் ஆம்பளை பையன் எப்படியும் பொழைச்சுக்குவான்னு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரலாமா. ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை அடுத்தவங்க கையில ஒப்படைக்கணுமேங்கிற பையன் எனக்கு வந்துரு. அதனாலதான் 15 வருஷமா பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு இதையெல்லாம் குறைச்சு சிக்கனமா சேர்த்து வச்ச பணம். சேட்டு, எனக்கு இருக்கிற சொத்தும் 10,000 தான். உனக்கு கொடுக்க வேண்டிய கடனும் 10,000 தான். இதோட உன்னுடைய கடன் செட்டில் ஆயிடுச்சு. சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போ. அரே, நிம்பில் பொண்ணு கல்யாணம்? யாரையும் புரியாத ஆளா இருக்கிற. இப்ப என் மகன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டான். போய் இந்த 10,000 வச்சு அவன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறான். அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இப்படி பெரிய இடத்துல பார்த்து அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருவான். இனிமே அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன டேய், இப்பதானே சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் லான்ல வாக் பண்ண உடம்புக்கு எவ்வளவு நல்லது. வாடா. போங்க டாடி, மார்னிங் 6:30 ட்ரெயின். 5 மணிக்கு எழுந்துக்கணும். எனக்கு தூக்கம் வருது. உங்க அப்பா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னப்போ. நீ சுத்தமா தானே இருக்க? ஐ மீன், நீ கற்போட இருக்கியான்னு கேட்டேன். இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிடாத.
இத்தனை நாளா நமக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா நான் வெக்கப்படுறேன். இந்தியாவுல மட்டும் நீ இருந்திருந்தா ஒரு புருஷன் போதும்னு நினைச்சிருப்ப. ஆனா ஃபாரின்ல கொஞ்ச நாள் சுத்தி இருக்கல்ல, அதான் புத்தி ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கு. Stop it, uncle. உண்மை என்னன்னு தெரியாம சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. What the hell are you talking? உன்னுடைய டைரி, உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங், உன்னுடைய ஃபீலிங்ஸ், இதெல்லாம் நான் பொழுது போகாம எழுதப்பட்ட வாசகங்களா? Come on, speak. Of course, நான் ராஜாவை காதலிச்சது உண்மைதான். ஆனா அதை தவிர வேற எந்த தப்பும் செய்யல. எந்த தப்பு செய்யலைங்கிற? ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆணும் பெண்ணு அலைவாங்களே, அந்த தப்பியா? அதை கூட நான் அனுமதிக்கிறேன். ஆனா கிட்டத்தட்ட 15 வருஷமா உன்னை தவிர வேற உலகமே இல்லைன்னு நம்பிட்டு இருந்த ஒரு அப்பாவை ஏமாத்திருக்க பாரு, அதைத்தான் என்னால் ஜீரணிக்க முடியல. வருஷமா நாய்க்குட்டிக்கு ஃப்ளவர்ஸ் வைக்கிற அவனுடைய நடவடிக்கை வேணும்னா முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா நீயும் நானும் நம்ம அப்பா அம்மா சாவுல கூட அந்த ஆழத்தை சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட அவனை மறந்துட்டு என் பையனை கல்யாணம் பண்ண சமைச்சிருக்கே. இஸ் இட் நாட் a criminal mistake? Come on, speak. நம்ம அடைய முடியாத ஒன்றை மட்டும் அனுபவிக்க போறான்னு தெரிஞ்சா அதுக்காக ஆத்திரப்படுவோம், இல்ல வருத்தப்படுவோம். சராசரி மனுஷனுடைய பலவீனம். ஆனா அந்த பையன் ராஜா என் தன்னுக்கு ஷூ பாலிஷ் போடுறதுல இருந்து அவன் வாந்தி எடுத்து கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு முன்னால என் சொத்து சுகம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தான் உனக்கு பெருசா போச்சு. இருங்க அங்கிள், சத்தியமா சொல்றேன், உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. எங்க அப்பா மானத்தை காப்பாத்துறவங்க கிட்டே உங்க மகனை பிடிக்கலன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. அதான் மௌனமா இருந்துட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். Come on, get up. பாருமா, உங்க அப்பனுக்கு பணத்தை கொடுத்து உன்னை என் பையனை கட்டி வைக்கிற அளவுக்கு நான் ஒரு சீப்பான வியாபாரி இல்லை. மருமகளா உன்னை வரவேற்கிற அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் மகளா உன்னை வாழ்த்துற உரிமையாவது எடுத்து இப்ப என் பையனை அழைச்சிக்குவா. இந்த கல்யாணத்தை இங்கேயே முடிச்சு. பிரமாதம் டாடி. ஊர் பூரா பத்திரிகை கொடுத்து இன்வைட் பண்ணிருக்கீங்க. இப்போ திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா நம்ம ஃபேமிலி பிரஸ்டேஜ் என்ன ஆகுங்கிறது கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பாக்குறது என்னடா, படிச்சே பார்த்தேன். நானும் உங்க அம்மாவும் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் மேல தாம்பத்தியம் நடத்தணும். ஆனா எங்க பெட்ரூம்ல ஒரு நாள் கூட லைட் எரிஞ்சது இல்ல. அந்த அளவுக்கு செக்ஸுக்கு ஒரு புனிதமான மரியாதை கொடுத்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு பிறந்த நீ பாத்ரூம்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பார்த்திருக்கிறியே, அதுல போகாத பிரஸ்டீஜ் அதுல போயிட போகுது. அது ஏதோ ட்ரிங்க் போர்ட்ல பண்ணா அது உன்னை என் மகன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. Get out and get close to the counter. நீ போம்மா, நீ போய் அந்த பையனை கூட்டிட்டு வா.
பொம்மனோ